It is the first thing I am actually welcoming you to the Sara Coaching Center. And I am really very happy that today mostly we'll be just completing our first unit. Today we are going to see two things. One is the Spanish tragedy and another thing is the Alchemist. Let me just give you the key points alone. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கும் இந்த சாரா கோச்சிங் சென்டர்லேருந்து ஈகிள்ஸ் வியூ வாங்கினவங்களுக்கும் ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நேரம் போயிருக்கும். இது இல்லாமல் ஒன்று சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ். இந்த 20 பாயிண்ட்ஸுமே டிஆர்பி பேஸ் பண்ண ஒரு பாயிண்ட்ஸ். டிஆர்பியில் என்ன சார் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். டிஆர்பி வந்து ரொம்ப முக்கியமானது. டிஆர்பி எந்த நிமிஷம் வேணாலும் நமக்கு வரலாம். ரைட், எப்படி சார் படிக்கிறது? சார் நமக்கு தேவை ஒரு மார்க்கு. இந்த ஒரு மார்க்கை எப்படி சார் நமக்கு ஓகே பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ட்ராஜடி இயர் என்ன? இட் வாஸ் ஆக்சுவலி டன் இன் 1588. 1588 இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும். எழுதினவர் யாரு அப்படின்னு எழுதினவர் வந்து தாமஸ் கிட். சரி, தாமஸ் கிட் அவருடைய பிறந்த தேதி 1558. அடுத்து பார்த்தீங்கன்னா 1594. அங்கே நமக்கு பப்ளிஷ் பண்ண தேதி 1588 1588. இங்கே அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1558. இயரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சார். ஒரு மார்க் இயரில் கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கில் இயரில் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். He is a son of Francis and Anna Kite. நம்ம ஒன்றும் இல்லைச்சா, நான் 1992 அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. நான் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன். லெட் மீ ஹேவ் திஸ் கன்ஃபியூஷன் ஆஃப்டர்வர்ட்ஸ். 1592 சொல்லியிருக்கீங்க. இந்த டேட் வந்து 1594 அல்லது 92 அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். அடுத்து, இஸ் அ சன் ஆஃப் பிரான்சிஸ் அண்ட் அண்ணா கிட். ஓகே, இவருடைய ஃபெல்லோ ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர் அண்ட் தாமஸ் லார்ஜ். நோட் பண்ணிக்கங்க, எட்மண்ட் ஸ்பென்சர் அண்ட் தாமஸ் லார்ஜ். ஓகே, அடுத்து இவருடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இவருடைய மேனுஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதை சஜஸ்ட் பண்ணதா, இட் இஸ் சப்ஸ்கிரைபிங் அண்ட் சஜஸ்டிங் த ட்ரைனிங் ஆஃப் ஸ்க்ரூவென்னர். நோட் பண்ணிக்கங்க, SCRIVENER, ஸ்க்ரூவென்னர். இதுதான் நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ரைட், ஸ்பெல்லிங் நோட் பண்ணிங்க, SCRIVENER. ஹேண்ட் ரைட்டிங், இவரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து சஜஸ்ட் பண்ண உடனே சஜஸ்ட் த ட்ரைனிங் ஆஃப், இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு இவங்க வந்து இந்த ஏஜை தாழ்ந்தவங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was placed among, இவருடைய பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, he was placed among our best for tragedy. இதுதான் வந்து அவருடைய பிளேஸ். ட்ராஜடி அப்படின்னு சொன்னால் தாமஸ் கிட் பேர் இல்லாமல் நிச்சயமாக அது நிறைவு பெறாது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நிறைவு பெறாது. ரைட், அடுத்து ஃபேமஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் இவருக்கு இருக்கு. இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஹேவுட். அவர் யார் அப்படிங்கிற ஹேவுட். ரைட், அடுத்து அமாங் தி பிரீத் அஸ் மார்லோவுடைய மூச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை யார் சொன்னா, யாராவது சொல்ல முடியுமா? என்னமா? ஹேவுட் சொன்னது வந்து ஃபேமஸ் கிட். ஃபேமஸ் கிட் அதான் ஹேவுட் சொன்னது. அதே மாதிரி பிரீத் அஸ் மார்லோ, சேம் பிரீத் அஸ் மார்லோ. எப்படி வந்து மார்லோ மூச்சு விட்டாரோ அதே மாதிரி மூச்சு விட்டுருக்காரு ட்ராஜடியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னா அப்படின்னு கேட்டா, பென் ஜான்சன். இட் வாஸ் செட் பை பென் ஜான்சன். நோட் பண்ணிக்கங்க. ரைட், அடுத்து இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி
இப்போ இவ்வளோ நேரம் வந்து அவரை பற்றி சொல்லிட்டேன் போதும். த ஸ்பானிஷ் ட்ராஜடி இஸ் கண்டெய்னிங் த லேமெண்டபிள். இதில் என்ன சார் இருக்கு அப்படின்னா, இஸ் கண்டெய்னிங் த லேமெண்டபிள், ரொம்ப அப்படியே அழுக வரக்கூடிய அளவுக்கு உள்ள லேமெண்டபிள் எண்ட் ஆஃப் டான் Horatio and Bel Imberlia with the pitiful death of old Horatio. Full title printed in 1592. சார் நோட் பண்ணிக்கங்க மேம். ஒருத்தவங்க ஒரு 1592 மிஸ் விஜயசாந்தி மேம் 1592 சொல்லி ஒரு ஏஜ் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த 1592 தான் அவங்களுடைய ஃபுல் பிரிண்டில் வெளியே வருது. 1592 என்ன பிரிண்ட்னா, த ஸ்பானிஷ் ட்ராஜடி கண்டெய்னிங் த லேமெண்டபிள் எண்ட் ஆஃப் டான் ஹராட்டியோ அண்ட் பெல் இம்பீர்லியா வித் pitiful death of old Hermanio. இதுதான் வந்து ஃபுல் டைட்டில். இந்த ஃபுல் டைட்டில் பிரிண்ட் பண்ணி தான் வெளியே வருது. ரைட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இந்த பிளேக்கு ஒன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னா, ஹெர்மானியோ ஆஃப்டர் த ப்ரோட்டகனிஸ்ட். ஹெர்மானியோ ஆஃப்டர் த ப்ரோட்டகனிஸ்ட். பாருங்க என்ன ரெண்டு பிளே பாருங்க. ஸ்பானிஷ் ட்ராஜடி ஃபுல் டைட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒன்னொரு டைட்டில் இருக்கு. அது என்ன டைட்டில்? ஹெர்மானியோ ஆஃப்டர் த ப்ரோட்டகனிஸ்ட். இது இல்லாமல் ஏதாவது வேற டைட்டில் இருக்கா? ஒன்று சில பேர் சொல்லுவாங்க ஹெர்மானியோ மேட் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வாட்ச் பண்ணுங்க. நமக்கு வந்து ஒரிஜினல் பேஸில் இருக்கக்கூடியது ஹெர்மானியோ ஆஃப்டர் த ப்ரோட்டகனிஸ்ட். சரி, அடுத்து ஹிஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இஸ் the first part of Hermanio. The first part of Hermanio. இது வந்து அவருடைய இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. சரி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் கான்ட்ரிபியூஷன். இவருடைய கான்ட்ரிபியூஷன், இவருடைய அட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, யுவர் ஹேம்லெட், a forerunner of ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட். வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ஹேம்லெட்டுக்கு ஒரு ஃபோர் யார் அப்படிங்கிறத இட் இஸ் தாமஸ் கிட். நோட் பண்ணிக்க. ரைட். Now, let me come to the main thing. இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 பார்த்துருக்கலாம், ஸ்டடி மெட்டீரியலில் பார்க்கலாம். இட் ஓப்பன்ஸ் வித் தி கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியாவுடைய கோஸ்ட்டை வச்சு தான் ஓப்பன் ஆகுது. சரி, அப்போ எப்படி சொல்கிறாங்க பாருங்க. நான் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுறேன், வாய்ப்பு இருந்தால் பார்த்துக்கிறேன். என்னன்னா, Don Andro is a Spanish courtier. அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பானிஷ் கோர்ட்டியர். இஸ் கில்டு பை பல்தசார். சிம்பிளான கதை. அவர் என்ன பண்ணா, பல்தசார் வந்து கொன்றுவான். His last rites was performed by Horatio. அவருடைய ஈமச்சடங்குகள் யாரு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, it was by Horatio. ரைட். இந்த அண்டர்வேர்ல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்டர்வேர்ல்ட்னா கீ உலகத்துக்கு போயிடுறாங்க. போயிடனே இந்த அண்டர்வேர்ல்டு தே ஹெட்ஜஸ், HADES நோட் பண்ணிக்க பாருங்க. ஹெட்ஜஸ், அந்த ஹெட்ஜஸ் குட் நாட் ஜட்ஜ் த ரைட். இவன் இங்க வந்தது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து சரியா தெரியல. So he sent him to see the Plato. ஹெட்ஜஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ண தெரியல. உடனே என்ன பண்ணாங்க, நீ வந்து பிளாட்டோவை பார்க்க போ. இந்த கோஸ்ட் என்ன ஆண்ட்ரியா கோஸ்ட்டை கூப்பிட்டு நீ பிளாட்டோ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. பிளாட்டோ அந்த வேர்ல்ட் ஆஃப் மினார்ஸ், MINORS மினார்ஸ். சரி, த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் பாஸ்ட். உடனே அங்கே போனவொடனே ப்ளூட்டோட ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகுது பை ப்ராஸ்பிரின். யார் பாஸ் பண்றாங்கன்னா, இட் வாஸ் ஆக்சுவலி ஜட்ஜ் பை ப்ராஸ்பின். PROSERPINE ப்ராஸ்பின். ப்ராஸ்பின் வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாரு. தட் Dan Andrio can take the revenge by passing through the gate of harm. நோட் பண்ணிக்கங்க சார். எந்த கேட் வழியா சார் போறாங்க? What is the name of the gate?
த கேட் ஆஃப் ஹார்ன். கேட் ஆஃப் ஹார்ன் இதுதான் முக்கியமானது. இந்த ஹார்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்பேர் த ரிவெஞ்ச் predict. In the introduction of the play, Bel Imperia will kill Balthazar. Bel Imperia will kill Balthazar. The king grants each soldiers 2 ducats, DUCATS, 2 ducats for the general in chain. அது பார்த்தீங்கன்னா அடுத்து ஜென்ரல் பார்த்தீங்கன்னா இஸ் செயின். ஜென்ரலுக்கு வந்து செயினை போடுறாரு. ஏன்னா அவங்க வாரம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணனால என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சந்தோஷத்தில் இவ்வளோ விஷயத்தையும் செய்கிறார். அடுத்து பல்தசார் இஸ் தி போர்ச்சுகீஸ். பல்தசார் எந்த நாட்டை சேர்ந்தவன்னா இஸ் அ போர்ச்சுகீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ வைஸ்ராய் சன். போர்ச்சுகீஸில் இருக்கக்கூடிய இந்த வைஸ்ராயோடைய பையன். இந்த கஸ்டடி ஆஃப் லொரான்சோ. யாருடைய கஸ்டடியில் இருக்கான் அப்படின்னா லொரான்சோவுடைய கஸ்டடியில் பல்தசார் இருக்கிறான். சரி. ஹெர்மானியோ டைட்டில் அஸ் தி நைட் ஆஃப் மார்ஷல். ஹெர்மானியோவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விக்ட்ரி அவர் அடைஞ்சதுனால, ஸ்பானிஷ் விக்ட்ரி அடைஞ்சதுனால அவருக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாங்கன்னா இஸ் கிவன் த டைட்டில் ஆஃப் நைட் ஆஃப் மார்ஷல். நோட் பண்ணிக்க, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேர்டு. இப்போ இதான் சார் டிஆர்பி கொஸ்டின். வளன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துருக்காதீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. மார்ஷல் அவ்வளோதான். அடுத்து ஹெராட்டியோ அண்ட் லொரான்சோ ரிசீவ்ஸ் த ரிவார்ட் ஃபார் கேப்சரிங் பல்தசார். அது அவங்களுக்கு ரிவார்டு கொடுத்துறாங்க. சரி. அதுக்கு அடுத்து இடையில எங்கன்னா போர்ச்சுகீஸ். இந்த சீன் எங்க இருக்குன்னா ஸ்பேன்லேருந்து போர்ச்சுகீஸ்க்கு போயிடுச்சு. விப்ளோ அங்கே ஒரு கேரக்டர் இருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் நம்பர் 63 பார்த்தீங்கன்னா தெரியும். விப்ளு அண்ட் அலெக்சாண்ட்ரியா ஆர் எனிமீஸ். வாட் வாஸ் த பனிஷ்மெண்ட் கிவ் டு அலெக்சாண்ட்ரா? ஹி வாஸ் கெப்ட் இன் த பிரிசன். அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தவறான ஒரு செய்தியை பாஸ் பண்றாங்க. வில்ப்ளோ கிளைம்ஸ் தட் ஆண்ட்ரியோ ஷாட் பல்தசார் இன் தி பேக் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ட்ரீம். ட்ரீம்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு செய்தியை கொடுக்கிறான். When the Viceroy gestured Andrew's trickery, he took the crown and put it back on. ரொம்ப ஒரு கோபம் வந்தது. Wilplo betrays Andrew for the reward. ஒரு ரிவார்டுக்காக என்ன பண்றான்? ஒரு நண்பனை காட்டி கொடுக்குறான். வில்ப்ளோ வந்து தப்பான ஒரு செய்தி சொல்லி ஆண்ட்ரூ தூக்கி என்ன பண்றாங்க? ஜெயில தூக்கி போட்டுறாங்க. ரைட். அதே மீன் டைம் ஹெராட்டியோ attributed the death of Andrea as the goddess Nemesis intercession. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரியாவுடைய டெத்தை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆர்கெஸ்ட்ரா, கோரஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கோரஸில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மாஸ்க் என்று சொல்லுவார்கள். அதில் தான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் மாஸ்க், MASQUE மாஸ்க், which represent 3 knights conquering 3 kings. 3 knights conquering 3 kings. ஓகேங்களா? ரைட். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஹெராட்டியோ retrieves from Andrew's corpse a calf. அப்போதான் ஆண்ட்ரியோடைய பணத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்கார்ஃப், ஒரு பெண்கள் கட்டக்கூடிய ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று எடுக்கிறான். இதான் வந்து ஸ்டோரி அப்படி ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்க, இதான் ஒரு அருமையான ஒரு கதை. ஒரு போர் நடக்குது, அந்த போரில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதுதான் நடக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்க நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரீட் பண்ணிருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங் இருந்துச்சு. அல்லது டியூக் ஆஃப் கேசில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 9ல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் ஸ்பான் வந்து யார்கிட்ட விக்டரி எடுத்தாரு அப்படின்னு சொல்ற விஷயத்த சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 16ல வந்து லொரான்சோன்னு சொல்றவங்க யாரு? பெல் இம்பீரியாவுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி, பெல் இம்பீரியாவுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 24 ஹெராட்டியோவா கொன்னது யாரு? பல்தசார் அண்ட் லொரான்சோ. அப்ப இது மாதிரி பாயிண்ட் நம்பர் 24, 31 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ரீடிங்காக இருக்கிறதை காட்டிலும் அப்படியே ஓவராலாக அந்த ஸ்டோரியை லைட்டாக பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டோரியிலேருந்து நேரடியான கேள்விகள் கேட்க முடியுமே தவிர மறைமுகமான கேள்விகள் கேட்பதற்கு மிக 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 வாய்ப்பு கம்மி. அப்போ ஆண்ட்ரியா கம்பைன்ட் அண்ட் ஹி கம்ப்ளைன்ட் பை த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், கீ உலகத்திலேருந்து மேலே வந்துட்டான். ஹஸ்பாதி பிளாட்டோஸ் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அவன் தானே என்ன பண்ணுறான்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, பட் ஹி கேன் விட்னஸ் த ரிவெஞ்ச். ஸோ டு விட்னஸ் த இஸ் ஃபார்மர் லவர். சரி, அப்போ என்ன கதை? இப்போ தான் கதை ஆரம்பிக்குது. ஆண்ட்ரியா யாரு அப்படின்னு கேட்டால், ஆண்ட்ரியா இஸ் அ நைட் ஹூ இஸ் ஆக்சுவலி இன் லவ் வித் பில் எம்பேலியா. அவ்வளோதான், பில் எம்பேலியாவுடைய ஒரு லவ்வர். அப்போ ஹீ இஸ் அ ஸ்பானிஷ் நோபல்மேன், ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபைட்டர். பட் ஹீ இஸ் கில்டு பை த பிரின்ஸ் பல்தசார். போர்ச்சுகீஸ் பிரின்ஸ் பல்தசார் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரியாவை கொன்றுவான். ரிவெஞ்ச் இஸ் சென்ட் பை த குயின் ஆஃப் ஹடல்ஸ். சார், அந்த ஹடல்ஸ்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்க, HADES ஹடல்ஸ் யார் சார் அப்படிங்கிற, இட் இஸ் அ குயின் ஆஃப் ஹடல்ஸ். குயின் ஆஃப் ஹடல்ஸோடைய பேர் என்ன? ப்ராஸ்பரின். அவ்வளோதான், முடிச்சுக்கோங்க. அப்போ அந்த பாஸ்பரின் என்ன பண்ணுறான், அந்த ரிவெஞ்ச் அனுப்புது. டேய் நீ போ, அவன் கூடயே இரு. ரிவெஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிட். ரிவெஞ்ச் இஸ் நத்திங் பட் அ ஸ்பிரிட். ஓகே, அப்போ த கிங் ஆஃப் ஸ்பான் இஸ் அ பிரதர் ஆஃப், த கிங் ஆஃப் ஸ்பான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹி இஸ் அ பிரதர் ஆஃப் டியூக் ஆஃப் கேஸ்டிலி. இஸ் அ கிங் ஆஃப் கேஸ்டிலி. இப்போ கேரக்டர்ஸை பார்த்துருக்கோம், ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் பூரா நீங்கள் பார்த்துருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 8, 9 பார்த்தீங்கன்னா இந்த டியூக் ஆஃப் கேஸ்டிலி அப்படின்னு சொல்லி தான் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஹூ ட்ரைஸ் டு மேரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹூ ட்ரைஸ் டு மேரி பில் இம்பீரியா த டியூக்ஸ் டாட்டர் டு பல்தசார். உடனே பல்தசார்ட்டை எப்படியாவது இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அப்படி பில் இம்பீரியாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உள்ள வராங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா, வி கம் அக்ராஸ் சைபீரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கிராஸ் பண்ணுறோம். அவர் யார் அப்படின்னா, இஸ் த டியூக் ஆஃப் கேஸ்டிலி. இஸ் அ ஃபாதர் டு லெரான்சோ அண்ட் பில் இம்பீரியா. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். லெரான்சோ மேனிப்புலேட்ஸ் பல்தசார் அண்ட் பெட்ரிங்கோ இன் ஆர்டர் டு ஆர்கெஸ்ட்ரா டு த டெத் ஆஃப் ஹெராட்டியோ. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த கேரக்டர்ஸ் போயிட்டே இருக்கும்போது பில் இம்பீரியா ஒரே வார்த்தை, ஷீ இஸ் அ ஃபார்மர் லவர். இவங்களை வச்சு தான் அந்த டோட்டல் ஸ்டோரியே இருக்கு. Total story actually depends upon Bel Imperia. Bel Imperia is a former lover of Andrea and she is the second lover to Horatio. அவங்க ரெண்டாவது லவர் யார் அப்படின்னா ஹெராட்டியோ. ஹெராட்டியோ யார் அப்படிங்கன்னா, he is a friend of Andrea. அவன் தான் அந்த ஸ்கார்ஃப்லாம் எடுத்து கொடுப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா he creates pity, he creates sympathy and finally he gets a love. And eventually he is stabbed. இந்த ஹெராட்டியோ என்ன பண்ணான்னா அவனையும் கொலை பண்ணிடுறாங்க. அப்போ பல்தசார் as a character in this play is a ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க. பல்தசார் யாருப்பா சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். இவர் தான் வந்து ஒரு வில்லன். அவரோட ஜாயின் பண்றவங்க யார்? பல்தசார் கூட ஜாயின் பண்ணக்கூடிய லொரான்சோ. சரி, இவங்க ரெண்டு பேத்துக்கு வேலையாள் யாரு? பெட்ரிங்கானோ. வெரி குட். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்கோ. ஸ்டோரி வந்து மேக்சிமம் கிளியர். ஒரு பக்கம் வில்லன் சைடில் கிளியர் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஆண்ட்ரியோ, அகது ஹெராட்டியோ, பெல் இம்பீரியா. இது மூணும் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர், இவங்க 3 பேர். ரைட், ஓகேங்களா? ரைட். எப்படி இந்த ரிவெஞ்ச் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றது பார்ப்போம். ரைட். அப்போ இவருக்கு ஏற்கனவே மார்ஷல் பட்டம் கொடுத்தாச்சு. ஹெர்மானியோவுக்கு மார்ஷல் பட்டம் கொடுத்தாச்சு. மார்ஷல் ஆஃப் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெத் ஆஃப் ஆரன்சோ. இப்படி மாதிரி ஒன்றுனா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேரக்டர் வருது, இசபல்லா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருது. ஹூ இஸ் இசபல்லா? இப்போ இந்த கேரக்டர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, ஹெராட்டியோடைய அப்பா அம்மா யாரு? ஒன்றும் இல்லை, ஹெராட்டியோடைய அப்பா அம்மா யாரு? ஓகே, அவ்வளவுதான். ஹெரோனிமாவும் இசபல்லாவும் அவங்களுடைய பையன் தான் ஹெராட்டியோ. சரி, பையனுடைய இறந்து போன துக்கத்தை தாங்காம இசபல்லா கமிட்ஸ் சூசைடு.
இசபெல்லா கமிட்ஸ் சூசைட். ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். அப்ப ஒய்ஃபை வந்து இறந்து போயிட்டாங்க, பையன் இறந்து போயிட்டாங்க. அதனுடைய கவலையில இவர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ரிவெஞ்ச். அப்ப ஹெராட்டியோ, the son of Heramio and Isabella, he returns from the battle with the Portuguese as a captain of Balthazar. Balthazar புடிச்சிட்டு வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வீரன். And he was a friend of Andrea. அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து ஏதோ ரூபத்துல இறந்து போயிட்டான். அதை கொண்டது யாருன்னு சொல்லக்கூடிய விஷயம் தெரியுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா முடிவெடுக்கிறாரு. முடிவெடுக்கும் போது அவருடைய லவர் பெல்லிம்பிர்லியா ஆல்சோ finds the truth and she wants to take revenge. அப்ப ஹெர்மானியோ ரிவெஞ்ச் எடுக்க விரும்புறாங்க. அடுத்து பெல்லிம்பிரியா உயிரோட இருக்கிற 2 பேரும் பண்றாங்க. இது இல்லாமல் ரிவெஞ்ச் என்ற ஒன்னை அனுப்பிச்சிட்டு ஆண்ட்ரியா இஸ் வெயிட்டிங். Dan Andrea is waiting to see his lover and also to see his revenge. சரி, அதுக்கடுத்து பாருங்க பல்தசார். பல்தசாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டோரி அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய சின்ன மைனர் கேரக்டர் பாருங்க. இந்த ஸ்டோரியோடைய கடைசியாக வரும்போது இந்த ரிவெஞ்சுவல் பிளே பார்க்கலாம். மைனர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ இஸ் அ லாயல் போர்ச்சுகல். நோட் பண்ணிக்கங்க. இஸ் அ லாயல் போர்ச்சுகல் நோபல் மேன் imprisoned by the treachery of வில்போ. வில்போடைய பண்ணிக்கிறார். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நமக்கு நிறைய சின்னது பெட்ரிங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பார்த்தீங்க. பெட்ரிங்கோ இஸ் அ ஹூஸ் அ சர்வன்ட். வெரி குட். பெல்லிரியாவுடைய சர்வன்ட். ஸோ இஸ் பிளைண்டட் பை த டிசைர் ஆஃப் கோல்டு. அவனுக்கு என்னது? தங்கத்தை காட்டி ஆசை காட்ட அவனை மோசம் பண்றாங்க. அவங்க ஆனா பெண்ணா? பெட்ரிங்கோ வந்து ஆனா பெண்ணா? Male. Is he a male or female? Sir. She. She na பெண் அர்த்தம். She betrays Bellimpilia and Horatio. She also murders Balthazar's servant. சர்வன்டோட பேர் என்ன? பல்தசாரோட சர்வன்ட்டையும் கொள்வாங்க. அவங்க பேர் என்ன? சைபீரியனி. எஸ் சைபியர். SER BERINE. சைபீரியனி. அவ்வளவுதான். சைபீரியன். ஆஃப்டர் லரான்சோ கமாண்ட். இது யாருடைய கமாண்ட்? லரான்சோட கமாண்ட்னால பல்தசாருடைய சர்வன்ட்டை கொன்றாங்க. பெட்ரிங்கியானோ வந்து ஷீயா சார்? எஸ் சார். சொல்லுங்கம்மா. சார் பெட்ரிங்கியானோ வந்து ஷீங்களா ஃபீமேலா? பெல்லிம்பிலியா வந்து ஆம்பளையா பொம்பளையா? சார் பெட்ரிங் இல்லம்மா, எனக்கே டவுட் கொடுத்துட்டீங்களேம்மா. நான் பெட்ரிங்கியானோ ஆஸ்கிங் சார். நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபெட்ரிங்கோ தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபீமேல் சார். இந்த ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம், கொஞ்சம் இருங்க. Sir, Pedringiano will be hanged, no? ஆமாம்மா. How the male person be hanged, sir? கொஞ்சம் இருங்களேன், பார்த்துருவோம். இதில் எனக்கு ஆண் என்ன பெண் என்ன? ஒரே ஒரு நிமிஷம். கேன் யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ ப்ளீஸ்?
Actually, okay, are you able to hear my voice, ma? Yes, sir. Okay. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரிங்கோ இஸ் கால்ட் அஸ் அ பேஜ். இந்த பேஜுடைய மீனிங் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியல இந்த இடத்துல. பேஜ் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. ஹீன் கூட அவரை சொல்லலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீன் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. டு வாட் லெவல் இட் இஸ் ஐ டோன்ட் நோ. பட் த பேஜ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இஸ் சம்வாட் லோ கிளாஸ் என்று சொல்லுவாங்க. லோ கிளாஸ். சொல்லுங்கம்மா. சார் பெட்ரிங்கானா வந்து ஃபீமேல் தான் சார். அவங்க வந்து ஹொரேஷியோ வந்து ஒன் சைடு லவ் பண்றாங்க சார் அந்த பிளேல. இல்ல அது அவசரம் இல்லாம அதை கேளுங்க. இல்ல கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அவங்கள அதை பேஜ்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் என்னது? பேஜ். ஹொரேஷியோ வந்து அவங்க லவ் பண்றது ரைட்டு. பேஜ் அப்படின்னு சொல்ல என்னன்னா ஒரு ஆணினுடைய சாயல் கலந்த ஒரு பெண். அப்ப நீங்க இது என்ன நம்ம சொல்லுவோம்னு தெரியும். யூனக் சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆனா யூனக் கிடையாது. ஷீ இஸ் அ லோ கிளாஸ் என்று ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து ரெண்டு வேர்டையுமே கிரியேட் பண்றாங்க. ஏன்னா இப்பதான் ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் மை ஒரிஜினல். இல்லை ஹீ அப்படின்னு சொல்ற வார்த்தையும் சொல்றாங்க, ஷீன்னு சொல்ற வார்த்தையும் சொல்றாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் சைடு லவ் அவங்களுக்கு இருக்கு. ஹெராட்டியா மேல என்ன இருக்கு? ஒரு ஒன் சைடு லவ் இவங்களுக்கு இருக்கு. டு வாட் எக்ஸ்டென்ட் சொல்லி நம்ம சொல்ல முடியல. ஷீ அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? பட் பேஜா இருக்கிறதுனால தான் இவன் வந்து ஒரு இடத்துல லொரான்சோ என்ன சொல்லுவாங்கன்னா பாய் அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிடுறாங்க. இவன் வந்து பாய்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெல்லி இம்பீரியாவுக்கு இவங்களை காவலா நிப்பாட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால வந்து தட் போத் கேன் பி செட் அப்படின்னு சொல்றது என்னுடைய கண்டிப்பு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது என்னுடைய டவுட் கிளியரிங்கில் எழுதி வச்சிருக்கேன். லெட் மீ கிளியர் பை டுமாரோ. இஸ் ஷீ ஆர் ஹி. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா டான் பெட்ரோ. இல்ல இன்னொரு விஷயமா, இந்த இவனுடைய பிட்ரையல்னால பாத்தீங்கன்னா இந்த பேஜுடைய பிட்ரையல்னால எத்தனை மர்டரர்ஸ் சேர்ந்து ஹெராட்டியா கொள்ளுவாங்க? ஹவு many murderers? 4 murderers, sir. 4 murderers. நோட் பண்ணிக்க. இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின்ல கேட்கலாம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்து பாருங்க, டான் பெட்ரோ. டான் பெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ வைஸ்ராய் பிரதர் அண்ட் இட் இஸ் அ வே. இந்த எண்டு தான் பாத்தீங்கன்னா அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரி, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ராஜடியில கேன் எனிபடி ஜஸ்ட் சி வாட் இஸ் த ஜேர்னர். இது என்ன ஜேர்னர்ல கொடுத்துருக்காங்கன்னா பிளே வித் இன் த பிளே. மிஸ் விஜயசாந்தி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க வந்து பிளே வித் இன் த பிளே சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீயா பேஜ் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஸோ புக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் வருது. சில இடங்களில் ஷீன்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி பின்னாடி பார்த்துக்குவோம். அந்த ஒரு டவுட்மா. எனிவே நாளைக்கு மார்னிங் வரும்போது நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துக்குமா. சரி, அடுத்து இந்த எண்ட் ஆஃப் த பிளே. இந்த பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளே வித் இன் த பிளே. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஒரு ட்ராமா போடுறாங்க. அந்த ட்ராமாவில் வந்து கடைசியாக என்னன்னா எல்லாரையுமே கொலை பண்ணிடுறாங்க. அப்போ பெல் இம்பீரியா இஸ் alive or death? கேள்வி அதுதான். Can everybody just say? Died, sir. Dead. ஓகே, அவங்களும் இறந்து போறாங்க. அதனால நம்ம பார்த்துக்கிறோம். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் திங் பாருங்க. இட் இஸ் அ ரிவெஞ்ச் பிளே. இட் இஸ் இன் a நியூ ஜர்னர் classified system of ancient Greek literature. நோட் பண்ணிக்கங்க. It is based with ancient Greek literature. It is a play within a play. It is a play within a play. இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் நோட் பண்ணிக்கங்க சார். ஏன்னா இதுக்கு பேர் வந்து கேன் எனிபடி ஜஸ்ட் சே? இட்ஸ் ஆந்த்ரோ. கொஞ்சம் நான் க்ளூ கொடுத்துட்டேன். ஆந்த்ரோ இட் இஸ் ஆக்சுவலா ஆந்த்ரோபோல்மார்பிசம். ஆந்த்ரோபோல்மார்பிசம். நோட் பண்ணிங்க சார். கேன் எனிபடி ரீட் கரெக்ட்லி? என்னுடைய ப்ரொனவுன்சியேஷனோட தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மெசேஜில் பாருங்களேன். ஆக்சுவலி இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பர்சானிஃபிகேஷன் ரிவெஞ்ச். அதோட மீனிங் நோட் பண்ணிக்கங்க. இட் இஸ் பர்சானிஃபிகேஷன் ரிவெஞ்ச்.
அடுத்து பார்த்தீங்கன்னா the viceroy of the Portugal and Spain battles இதில் வந்து போர்ச்சுகீஸ் இஸ் டிஃபெக்டட். அது பல்தசாரை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஆண்ட்ரியாவை கொன்றாங்க. ஆண்ட்ரியாவை வந்து பல்தசார் கொள்றான். ஆண்ட்ரியா வந்து என்ன பண்றான், அந்த சீயை கிராஸ் பண்ணி போக முடியல. அதனால ரிவெஞ்ச் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிங் decides Balthazar will stay at the Lanzaro house. Orato is killed by Lorenzo, Balthazar, Pedringo and Sibirini. அந்த 4 மர்டரை யார் மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா, ரைட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து நம்ம மேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரைட், ஓகே. இந்த 4 பேர் தான் டெத்துக்கு ரீசன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருடைய டங்கை கடிப்பாங்க? உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்ற யாருடைய டங்கை, இது ரொம்ப பயங்கரமான விஷயம். ஹெரோனிமோடைய டங்கை கடிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அவன் காப்பாற்றப்படுவானா, அவன் இறந்து போவானா? பாருங்க. சரி, டியூக்கு கடைசியா உயிரோட இருக்காரா இல்லையா? ஓகே, இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே இதுல எத்தனை டெத், how many death is found in this one? 9 கொஞ்சம் யாராவது மெசேஜ்ல கொஞ்சம் போடுங்க எத்தனைன்னு ப்ளீஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட். ஆளுக்கு ஒன்று போடுங்க சார். ஃபர்ஸ்ட் இதில் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க, ஆர்டர் வைஸா சொல்லுங்க. ஸ்டார்ட். Death is Andrea. Second death? Horatio. Third death? Isabella. Fourth death? நாலாம் டெத் யாருமா? பெரியானோ. அஞ்சாவது டெத் யாருமா? லொரான்சோ. அதுக்கடுத்து ஓகே, ஒன்னு வரணும். Belenpriya sir. Okay. At last Belenpriya sir. Last Hieronimo. Last Hieronimo. லாஸ்ட் தான் பாத்தீங்கன்னா ஹிரோனிமோ. டோட்டலா எத்தனை டெத்து? 9 டெத்து. 9 டெத். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு டிஆர்பியில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. தேங்க்ஸ் a lot for listening to Spanish tragedy. உள்ள கோத்ரூ பண்ணுங்க, டெஸ்ட் எழுதும் போது பார்க்கலாம். ஒன்னொரு சின்ன ரிக்வஸ்ட், அகெயின் தேங்க்ஸ் ஃப்ரம் சாரா கோச்சிங் சென்டர். இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்துச்சா? லாஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை டெஸ்ட் போட்டாங்க, அதுக்கான ஆன்சர் வந்துருச்சா வரலையா? கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்தாங்களா இல்லைங்களா?